எல்லாத்துக்கும் உதாரணம் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தோட வாய்ச்சொல். காலமிக எல்லா புலவர்களும் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். தமிழ் உலகத்திலே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. காலமேகம் என்ற புலவர் நடந்தே நாகப்பட்டினம் போறாரு. நாகப்பட்டினம் நடந்தே போனதுனால ஒரு கொஞ்சம் மயக்கம், பசி, தண்ணீர் தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. சரி சோறு கிடைக்குமா எங்கேயாவது தேடுறாரு. அந்த காலத்தில் பிள்ளையெல்லாம் கோழிக்குண்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம பயலெல்லாம் பளிங்கி விளையாண்ட காலம் இருக்கு. இந்த விரலை இப்படி மடக்கி இப்படி அடிக்கும் போது இந்த நுரம்பு தூண்டப்படுது, சிந்தனை தெளிவாகுது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்குள்ள உட்காந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூளை மழுங்கடிச்சு எவ்வளவு விஞ்ஞான ஆய்வு பாருங்க. இந்த விரல்களுக்குள்ள அவளை மருத்துவம் இருக்கு. இப்படி அடிச்சான் இப்படி அடிச்சான். இப்போ இந்த விரல் மடக்க மடக்க நரம்பு தூண்டப்படுது, மூளை சிந்திக்க தோணுது. அவ்வளோ பெரிய அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம விளையாட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்போ காலமேக நாகப்பட்டினத்துக்கு போறாரு. சோறு கிடைக்குமான்னு பார்க்குற போது ஒரு 4 பயலுக அங்கே பாக்கு தரித்து விளையாடுறாங்க, இந்த கோழி குண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, தம்பி சோறு எங்கேயாவது விற்குமான்னு கேட்டாரு. சோறு எங்கேயா விற்குமா? சோறு விற்குமா, விற்பனை ஆகுமா, இலக்கணப்படி பேசணும்னா எங்கே விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படின்னு வழக்கு சொல்லணும் ஒன்று இருக்குல்ல. உண்மை. ஐயா வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு பேர் வெத்தலையா? இல்ல, வெற்றிலை. அப்ப வழக்கு சொல்லணும் இருக்குல்ல. அவர் அப்படி கேட்டாரு, எங்கப்பா சோறு விற்கும்னாரு. பயலுக சோறு தொண்டையில விற்கும்னாங்க. அவர் கோவம் வந்துருச்சு, எவ்வளவு எகத்தாளமா பதில் சொல்றாங்க. சோறு எங்க விற்கும்னு கேட்டா தொண்டையில விற்கும்னு சொல்றாங்களேன்னு உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதினாரு. பசி வந்தா 10 பறக்குமே, சாப்பிட்டு வந்து எழுதலான்னு போனாரு. பிள்ளைங்க அதை விட விவரமான எப்போதுமே சிறியவரெல்லாம் சிறியவர்கள் கிடையாது. எழுதுன அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எழுதினாங்க, நாக்கு நன் நிலையில் விழ நாகேசான்னு எழுதி வைத்தார்கள்.